வெல்கம் டு அவர் ஸ்ரீ குக்கிங். இந்த வாரம் ஃபுல்லாமே பிரசாத வாரம். ஏன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜூலை 31 வந்து வரலட்சுமி விரதம். ஸோ அதனால இந்த வாரம் ஃபுல்லாமே பிரசாத வாரம். இந்த வாரம் ஃபுல்லாமே நாங்கள் வந்து பிரசாதம் தான் ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்கள் சேனல் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஸ்டே கனெக்டட் வித் அவர் ஸ்ரீ குக்கிங். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு வச்சு ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து க்ளீன் பண்ணி நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஓவர் நைட் ஃபுல்லாக பச்சை பயிறு நல்லா ஊறிருக்கு. மார்னிங் வந்து இதில் இருக்க தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட சில திங்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 3 வாழைப்பழம் இந்த மாதிரி பீசஸை கட் பண்ணி நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். இதோட 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த மாதிரி 3 பீசஸை கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதோட லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ஸ்வீட்னஸ்க்கு நான் வெல்லம் வச்சு பாகு காய்ச்ச போகிறேன். நீங்கள் வேணால் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணி பாகு காய்ச்ச போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும். கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம போட்டிருக்க வெல்லம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரைஞ்சி எடுத்தாலே போதும். நான் இப்போ இதை வடிகட்டி தனியாக எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மாவில் வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எப்போவும் நம்ம பணியாரம் மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதை பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பணியார கல்லை எடுத்து ஹீட் பண்ணுறேன். எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுனால நான் நெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாவு வச்சு பணியாரம் ஊற்றலாம். ஃபில்லிங்ஸ்லாம் முடிஞ்சதும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வெளியவே விட்டுருங்க, மூட வேணாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் மூடி வைக்கணும். ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதும் அடுத்த சைடு நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம வெல்லம் யூஸ் பண்ணுறதுனால இதோட கலரே கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட பச்சை பயிறு ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.